அப்துல் கலாமின் இரண்டாவது நினைவு தினத்தை ஒட்டி அவருக்கு மிகவும் பிடித்தமான திருக்குறளிலிருந்து வான் சிறப்பு என்ற தலைப்பிலான 10 குறள்களுக்கு 1000 மாணவ மாணவியர் பரதநாட்டியம் ஆடி கின்னஸ் சாதனை நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. இது குறித்து இந்த தொகுப்பில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் கடந்த 27ஆம் தேதி நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. அதனை ஒட்டி தமிழகம் முழுவதும் கலாமின் பெருமையை போற்றும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்தன. கலாம் தமது வாழ்நாளில் மிகவும் வலியுறுத்திய விஷயங்களில் மரம் வளர்ப்பும் ஒன்று. அந்த வகையில் சென்னை அசோக் நகரில் உள்ள காவலர் பயிற்சி கல்லூரியில் மயூரி நடனப் பள்ளியும் லயன்ஸ் கிளப்பும் இணைந்து கலாம் விதைக்கலாம் என்ற தலைப்பில் கலாமுக்கு மிகவும் பிடித்த திருக்குறளின் வான் சிறப்பில் உள்ள 10 குறள்களுக்கு 1000 மாணவியர் பரதநாட்டியம் ஆடும் நிகழ்ச்சியை நடத்தினர். இந்த நிகழ்ச்சி கின்னஸ் சாதனையிலும் பதிவானது. கத்தாரில் இதற்கு முன் 410 மாணவர்கள்தான் ஸ்வாட் பரதநாட்டியம் கின்னஸ் நிகழ்த்தியிருப்பதாகவும் தற்போது அந்த சாதனையை முறியடித்திருப்பதாகவும் கூறுகிறார் நடனப்பள்ளி இயக்குனர் விஜி. அப்துல் கலாம் சாரோட நினைவு நாளுக்காக நாங்கள் 1000 மாணவ மாணவிகளை வச்சு ஸ்வாட் டான்ஸ் ஆட இருக்கோம். இதோடைய பாடல் பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து 2வது அதிகாரமான வான் சிறப்பு. அந்த வான் சிறப்புலேருந்து 10 திருக்குறளை எடுத்து நாங்கள் இதில் இசை அமைச்சு நாங்கள் நடனம் ஆடியிருக்கோம். கலாமின் நினைவு தினத்தில் மரம் வளர்ப்பு தொடர்பாக நடந்த இந்த நிகழ்ச்சிக்காக கடினமாக பயிற்சி செய்ததாக கூறும் மாணவியர்கள் இதில் பங்கேற்றதற்காக பெருமை கொள்வதாகவும் தெரிவித்தனர். இது நாங்கள் 1 மந்த் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோர் தென் 1 மந்த் 10 திருக்குறள் வச்சு இந்த டான்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இது சோஷியல் அவேர்னஸ்க்காக அப்துல் கலாம் சார் பிளான்ட் ட்ரீஸ்னு சொல்லியிருக்கிற அந்த அவேர்னஸ்க்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பிளான்ட் ட்ரீஸ் கோ கிரீன் அப்படின்ற கான்செப்டில் நம்ம அப்துல் கலாம் சார் சொன்னது படி எல்லாருமே நடக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இது. எல்லாருமே ட்ரீஸ் பிளான் பண்ணுங்க, ஸோ மரங்கள் வெட்டாதீங்க. ஏற்கனவே லாட்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்கு. இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வேறு மெஷர்ஸே இல்லை. 2030 நம்மளுக்கு மூச்சு விட ஆக்சிஜன் கூட இருக்காது அப்படின்னு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் காஷியஸாக இருங்க. இந்த கின்னஸ் சாதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மாணவிக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. கலாம் விதைத்த விதைகள் அடுத்த தலைமுறையினரிடம் சென்று சேர்ந்திருக்கின்றன என்றால் இது மிகையல்ல. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மரங்களை வெட்டக்கூடாது என வலியுறுத்தி பரத நடனத்தின் மூலம் இந்த மாணவிகள் ஒரு கின்னஸ் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த முயற்சி பாராட்டுக்குரியது. ஒளிப்பதிவாளர் மணிமாறனுடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு.